இது வந்து ஒரு ரொம்ப பழமையான தொன்மையான நம்ம பாரம்பரியத்தில் வேத மந்திரங்கள்லாம் இந்த ஆன்ம விடுதலையை கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டில் இறந்தோன்னா ஒரு 30 நாள் ஒரு காரியம் வச்சுருப்போம்னு தெரியும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவோன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அதுதான் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இந்த கால சுழற்சியில் ஒரு காலம்னு இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் பல ஆண்டுகள் உயிர் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு காலகட்டத்துக்கு மேலே கிருஷ்ணரே அவர் என்ன பண்ணுவார், தன்னை மறைச்சிருவார். அந்த மாதிரி கடவுள் எல்லா கடவுளையும் ஏன் அதிகமான கடவுள் இருக்கிறாங்க, ஏன் அதிகமான கடவுள் பேர் வந்துச்சுன்னா, குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு காலத்துக்கு மேலே ஒரு உருவத்தோட ஒரு பேரோடு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த காலத்தோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அவரே திருப்பி கூட வரலாம், ஆனால் அந்த பேரில் வரமாட்டார். வேறு உருவத்தில் வேறு பேரில் வருவார். அதே போல தான் இந்த வேத மந்திரம் எல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா செயல்லையும் அது செயல்படுமாங்கிறது தெரியாது. ஆனால் இது என்னென்னா, குரு பரம்பரையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது யாருன்னா இது எஸ்பெக்ட், இதில் யார் தலைவன்னா பதஞ்சலி. இந்த பதஞ்சலி என்ன சொல்லித்தர்றாரு அப்படின்னா, ஒரு உடலில் அந்த இருக்கிற உயிரை எப்படி பாதுகாக்கணும், அந்த சோல், அந்த ஆன்மான்னு சொல்கிறத எப்படி கரெக்டாக வழி நடத்தப்படணும். அப்போ ஒரு இறந்துடுறாங்க, உடல் இருக்காது, அவங்களுடைய உடல் இல்லாமல் அந்த சோல் உங்கள் வீட்டுக்கு வரும். அது வாழ்ந்த இடம்லாம் அதுக்கிட்ட பதிவு இருக்குது. புரியுதா? இப்போ 3 ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினை அந்த பதிவுனால தான் நான் கஷ்டப்படுறேன்னு ஒன்று இருக்குல்ல. அதே போல் அது வாழ்ந்த வீட்டுக்கு, அது வாழ்ந்த இடத்துக்கெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணும். அது வேறு அலைவரிசையில் இருக்குது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தியானத்தில் இருக்கும்போது உங்கள் அலைவரிசையும் அது அலைவரிசையும் நம்மளால் பார்க்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த அலைவரிசை எப்படி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது உங்களுக்கு எந்த கெடுதல் பண்ண வராது, உங்களோட இருக்கிறதுக்காக தான் வருது. ஆனால் அதோட துரதிர்ஷ்டம், அது அலைவரிசை வேறு கண்டிஷனில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த சுவாசம் என்ன ஆகும்னா, குழந்தையோ நீங்களோ என்ன ஆகும்னா டிப்ரெஷன் ஆகும், அழுத்தம் வரும், தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும், ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதன் புழுங்கி போகிற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் ரிலீஃபாக ஏற்படுத்த முடியாது. வீட்டில் என்ன நீங்கள் வீட்டை கழுவி விட்டாலும், என்ன சாம்பிராணி போட்டாலும் அதுக்குள்ளேருந்து விடுதலை ஆக முடியும். இப்போ அந்த செயலை அந்த ஆன்மாவுக்கு ஒருத்தன் விடுதலை கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அது அப்படியே வெளியில் போயிடும். அப்போ அங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் இயற்கையாக சுவாசிக்கிற காற்றை சுவாசிக்கலாம். அங்கே என்ன ஆகும், அது பதிவு இருக்குல்ல, அது எல்லாமே அப்படி வெளியேறிடும். ஒரு குரு உங்ககிட்ட இப்படி தொட்டு இப்படி பண்ணும்போது அது ஆசீர்வாதம், அது தீட்சை. அதே செயல் மாதிரி தான் ஒரு குருவோ இல்லை எவனோ ஒரு சாமியோ இல்லை யாரோ உங்கள் முன்னோர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டா அது பதிவாயிரும். இப்போ அதில் ஒருத்தன் முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்போ தாக்கும் அதிகமானா, அவனுடைய போதிய கிரக மோசமான காலகட்டம் வரும். அது ஆரம்ப காலகட்டத்தை தாக்காது, அது சரியான டைம் வரும்போது தாக்கிடும். அப்போ அவனால் ரிலீஃப் ஆக முடியாது. அப்போ அவன் தவிப்பான், அவன் போராடுவான். அப்போ இதுக்கெல்லாம் காளகஸ்தியில் ராகு சம்பந்தமாக போக சொல்லுவாங்க, சனீஸ்வரன் சம்பந்தமாக திருநள்ளார் போக சொல்லுவாங்க. அங்கே எல்லாருமே என்னன்னா, அதிலிருந்து நீ விடுதலை ஆக முடியாது, அந்த செயல்லேருந்து தப்பிச்சுக்கலாம், இவ்வளோ தான் அதில் சிக்கிறது. ஆனால் ஒரு குரு என்ன பண்ணுவான்னா, தப்பிக்கக்கூடாது, விடுதலை ஆகணும். தப்பிச்சுன்னா இன்னும் 10 நாள் கழித்து, இன்னும் 10 மாதம் கழித்து வேறு கிரகத்தில் மாட்டிக்குவேன். அது விடுதலை ஆனால் தான் நீ என்ன பண்ணுவான்னா, ஏழை பணக்காரன்லாம் கிடையாது, நீ பாட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் உருவானா உன் மரணம் கூட என்ன ஆகுன்னா, அந்த பக்கமாக ரோட்டு பக்கம் நான் போயிட்டே இருப்பேன், யாராவது ஒரு பெரியவங்க இறந்து போயிட்டாங்கன்னு உங்கள் வீட்டில் உன்னோட நல்ல தன்மை இருக்குல்ல, என்ன மாதிரி துறவி அந்த பக்கம் வருவான். அவன் கண்ணில் பட்டா அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் கருமாதி காரியம் பண்ண வேண்டாம், அங்கேயே ஆன்ம விடுதலை ஆயிடும். நான் நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க கொடுக்கறதே கிடையாது. முக்கியமாக நிறைய பேருக்கு நானே கொடுத்துட்றது. அது எப்படின்னா, அது இயல்பாக நடக்குது, இயற்கையாக நடக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. 4 பேர் உன்னை சந்திக்க வருவான் அப்படின்ட்டு நான் ரோட்டில் போகும்போது 4 இறந்தவர்கள் வர்றாங்க, 1 by 1 வேறு வேறு ரோட்டில். திருப்பதியிலேருந்து வர்றேன்,
திருவண்ணாமலை போகிறதுக்குள்ளே 4 பேரை நீ சந்திப்ப. 4 பேர் யார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 4 பேர் நீ அவனுக்கு விடுதலை அளிக்கணும். அப்போ 4 விதமாக பேர் வந்து வெவ்வேறு ஊர்லேருந்து செத்து நேரடியாக என் கார்ட்டே வந்து நிற்கிறாங்க, அந்த எடுத்துகிட்டு வர்றது. அப்போ அவங்களுக்கு தெரியுமா, முன்னோர்களுக்கு அவங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த ஆன்மா ஏதோ ஒரு வழியில் ஒரு செயல் செஞ்சுருக்கு. அப்போ அது வந்து யாரை சந்திக்கணுமோ, யார்கிட்ட ஏதோ பெறணுமோ அது பெற்றுச்சு. அதே தான் உங்களுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் தான் நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் ராமேஸ்வரத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை வேறு, சந்தித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை வேறு. என்னன்னா, நான் கோடீஸ்வரனாலாம் ஆகலைங்க. என்ன எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படுத்திக்கல. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் என்னன்னா, நானே என்ன டிப்ரெஷன் படுத்திக்கலை. நான் பாட்டில் சுதந்திரமாக இயங்குறேன், இண்டிபெண்ட்டாக இயங்குறேன். அதுக்கான வாய்ப்பு இந்த மண்ணிலேருந்து தான் வழங்கப்பட்டது. நீங்கள் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் அந்த சிவலிங்கத்துலேருந்து தான் என் வாழ்க்கை தொடங்கிடுச்சு. அப்போ எனக்கு தெரியல இது இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கும், யாரோ சும்மா சொல்கிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் ரகசியத்தை நேரடியாக அனுபவித்து பார்த்தேன். அதனால தான் இதை வந்து நமக்கு அந்த தியானம் பண்ணுறவங்க, தியானத்தை நினைக்கிறவங்க, அவங்கள சார்ந்த உறவினர்கள், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதை வந்து ஒரு தொழிலாக செஞ்சிட முடியாது. இதை தியானத்தில் சித்தியானால் மட்டும்தான் செய்ய முடியும். இதை நீங்கள் எத்தனையோ யோகிகளை வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். ஆன்ம விடுதலைலாம் எல்லாரும் கொடுக்க முடியாது. உங்கள் ஊரில் கூட ஜீவசமாதியில் சில யோகி வாழ்ந்துட்டு போயிருப்பார், அங்கே இருந்திருப்பாருலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த மாதிரிலாம் ஆன்ம விடுதலை கொடுக்க முடியாது. எல்லாரும் ஆன்ம விடுதலையை கொடுத்துட முடியாது. நீங்கள் வந்துடுங்க ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிட்டுங்க ஆன்ம விடுதலை, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு அந்த தியானத்தில் ஒரு சித்தி ஆனால் மட்டும், அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதுனால தான் இதை நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும். நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, கல்லா ஒருத்தர் இருப்பான், ஒரு யோகி போய் காலை வச்சோன்னா அவன் மனிதனாக ஆவான்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. அந்த கல்லாக இருக்கிறதே சாபந்தான். அந்த மாதிரி உடல் இல்லாமல் நிறைய பேர் சாபமாக நிற்பாங்க, நம்ம இறந்தவங்களே. அவங்களுக்கு ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் இறந்து போயிடுறான் வீட்டில் அப்படின்னு வச்சுங்களேன். அவர் 70 வயசு வரைக்கும் அவர் ஆயுள் காலம் இருக்குன்னா, 70 வயசு வரைக்கும் 45 வயசில் இறந்து போயிட்டாருன்னா 70 அந்த 35 ஆண்டுகளும் பேயாக தான் சுற்றுவார். நீங்கள் கொடுக்குற விடுதலையெல்லாம் விடுதலையாக யாராவது ஒருத்தர் 2 பேர் ஆகலாம், எல்லா பேரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு. அந்த கலியுகம்னு சொல்கிறது என்னன்னா, இருக்கும்போதும் ஒரு மனிதன்லேருந்து துன்பப்படுவான், இறந்ததுக்கப்புறமும் ஒரு மனிதனால் துன்பப்படுவாங்கிறது தான் கலியுகங்கிறது. புரியுதுங்களா? அந்த மோசமான சூழலில் 35 ஆண்டுகள் அவர் சுற்றுறாருல, அவர் 70 வயதில் வரும்போது அவரே விடுதலையாகி போயிடுவார். இயற்கையோட படைப்பு சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. அப்போ அவர் போயிட்டார், அவர் போய் பிறப்புனா பிறப்படுத்துக்குவார். அவர் உங்கள் வீட்டிலேயே கூட ஏதோ ஒரு பிறப்படுத்து வருவார். ஆனால் அவருடைய அலைவரிசை அப்படியே இருக்கும், அது போகவே போகாது. அவர் 35 ஆண்டுகள் பேயா உங்கள் வீட்டில் சுற்றினார், உங்களை சுற்றினார்ல, அந்த அலைவரிசை போகாது. அந்த அலைவரிசையை வெளியில் எடுக்கிறதுனா ஆன்ம விடுதலை கொடுக்கும்போது அந்த அலைவரிசையோடு வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரு ஃபியூராக மாறுறதுக்கு சுவாசம், நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறீங்கல்ல, தியானம் வரல, பிரச்சனை ஆகுது, உடலில் ஹீட் ஆகுது, ரொம்ப ஆகுதுன்னா அலைவரிசை சரியாக இருந்தால் தான் தியானம் சரியாக இருக்கும். ஒரு யோகி எதுக்காக ஒரு இடத்த தேர்வு பண்ணுறாங்க? ஒரு மலையை, ஒரு காடை, ஒரு குகையை, ஒரு நதிக்கரையை, இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் எதுக்கு தேர்வு பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த முதல்ல வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல எந்த அலைவரிசை இல்லாமல் முதல்ல சரி செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் தியானத்துக்கே உட்காருவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் தியானத்துக்கு வரும்போது முதல்ல ஒரு பாய் எடுத்துகிட்டு வர்றீங்கல்ல, அதே மாதிரி ஒரு யோகி உள்ளே வந்தோன்னா அந்த இடத்த கிளியர் பண்ணுவோம். அப்போ ஏன்னா உள்ளே போய் உட்காந்துட்டானா அவன் தியானம் தடை பெறக்கூடாது. ஒரு தடவை தடை பட்டுருச்சுன்னா அந்த அனுபவத்தை அவன் பெற முடியாது. அந்த இடத்துல அதுக்கு மேலே அனுமதி கிடையாது. அப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு 6 மாதம் ஒருத்தர் உட்காந்து ஒரே இடத்த தியானம் பண்ணணும்னா தடை விழுந்துருச்சுன்னா அவர் எழுந்துருவார். அதுக்கு மேலே பிரபஞ்சம் என்ன சொல்லும்? உனக்கு இங்கே அனுமதி இல்லை. அந்த 6 மாத காலகட்டம் மட்டும் நீ என்ன அனுபவத்தை பெற்றாயோ அதை மட்டும் வச்சுக்க. இந்த காலத்தில் இதுக்கு மேலே இந்த இடத்துல தியானம் பண்ண முடியாது, நீ செல்லுன்றோம். இந்த மாதிரி 100கணக்கான பேர் வரலாறுலேயே இருக்கிறாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னா, சில தடைகள் வந்துடும். அப்போ வீட்டில் பண்ணுற தியானம், வீட்டில் பண்ணுற நல்ல காரியம், படிப்பு எல்லாமே இந்த அலைவரிசையினால் ஏற்படுற தடை. அப்போ
அதிலிருந்து மீறி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிக்கிட்டு தான் பல பேர் இருக்காங்க. கணவர் அழகாக தான் இருக்கிறாரு, அலைவரிசை கரெக்டாக இருக்கணும்ல. கணவர் அழகாக இருந்தால் மட்டும் குடும்பம் நடத்த முடியாதுங்க. அலைவரிசை கரெக்டாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். அலைவரிசை வேறு மாதிரி இருந்துச்சுங்களா, அந்த அலைவரிசை நம்மளையும் தூக்கி சாப்பிட்றோம். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்போ குரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான், 5 பேரை 2 பேரை மட்டும் சீடர்னு அறிவிக்கிறான். ஏன்னா இவன் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம அலைவரிசையை தாங்குவான், இதை ஏற்று நிற்பான். பாக்கி யாரும் இந்த அலைவரிசைக்குள்ளே வரமாட்டான், ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போவான். அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். புரியுதுங்களா? சப்த ரிஷிகள் 7 பேர் அப்படின்னா அந்த 7 பேரும் என்ன அப்படின்னா ஒரே அலைவரிசையில் இருப்பாங்க. நீ சப்த ரிஷி எடுத்தனா பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது, 7மே ஒரே அலைவரிசையில் இருக்கும். அப்போ அந்த ஒரே அலைவரிசையில் இருந்தால் என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்போ ஒரு குரு ஒரு சிஷியன்ட்ட என்ன கொடுத்துட்டு போகிறாருன்னா தன்னுடைய அலைவரிசையை கொடுத்துட்டு போகிறாரு. அவர் தன்னையே கொடுத்துட்டு போகிறாரு. டே இது உன்னை காப்பாத்துண்டா போடா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ அதுதான் அவருடைய வேலைக்கான விஷயம். இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் ப்ராப்ளத்தில் சில அலைவரிசை டிஸ்டர்ப் பண்ணுறத விடுதலை பண்ணுறது தான் வேலை. இதுதான் விஷயம். இதுக்குள்ளே எந்த இதுவும் கிடையாது. இந்த சொல்லுவாங்கள்ல மூட நம்பிக்கை ஏதோ ஒரு விஷயம், அதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் ஜெயிக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம், அவன் லைஃப்பை சரி செய்ய முடியாமல் உட்காந்துருக்க காரணம் அவன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செயலையோ இல்லை அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த சாபத்தையோ சரி செய்யறதுக்கு அவன் முடியலை. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே இந்த சாபத்திலேருந்து எவன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறானோ அவன் தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். ஏன்னா அது ஒரு மனிதனை நீங்கள் எந்த திசையில் இயங்கினாலும் அது முடைக்கிடும். அது இந்த இடத்துக்குள்ளே இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை செஞ்சிட முடியும். இந்த இடத்தோட ஸ்பெஷலே என்னன்னா ஒரு மனிதனாக இருக்கிறவனை கடவுளாக மாற்றின இடம் இந்த இடம். சாதாரண மனுஷனாக வந்தான்ல ஒருத்தன், அவன் திரும்பி போகும்போது இறைவனாக போனானா. அப்போ எந்த மாதிரி தாக்கத்தை இந்த இடம் ஏற்படுத்தியிருக்கும்னு பாருங்கள். அப்போ வெறும் இடம் மட்டும் இல்லை, அவர் அந்த குருவும் அந்த மாதிரி. அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு பிரியப்படுறது என்னன்னா உங்கள் சுவாசத்திலிருந்து அவங்கள ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க, அவங்க விடுதலையாகி போகட்டணும். அவ்வளோதான் இதோடைய செயல். அப்போ ஒரு தியானத்திலிருந்து நம்மளோட வாழ்ந்தவங்களுக்கு இந்த சுவாசத்து மூலியமாகவே விடுதலை அளிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு செயல் செய்யும்போது உங்கள் சோலுக்கு அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் தான். இது ஒரு ரகசியம் இருக்குது. அதனால் இது நிறைய பேரால் இதை கண்டுபிடிக்க முடியாது, செய்ய முடியாது. அந்த முன்னோர்கள் என்னன்னு கேட்டால் கடவுளுக்கு இணையானோன்னு நாங்கள் அதை சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் ரொம்ப மதிக்கப்படணும், கொண்டாடப்படணும். அதே நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் செயல் செஞ்சுட்டா அந்த அலைவரிசை போயிடும், நல்ல அலைவரிசைகள் இருக்கும். எப்பயுமே என்னென்னா உங்கள் வீட்டில் நல்ல தவம் பண்ணுறவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க தவறிட்டாங்க, அவங்க ஏதாவது ஒன்று ஆகிட்டாங்கன்னா அவங்க அலைவரிசை உங்கள் பின்னாடியே வரும். அதே மாதிரி நீங்கள் ஆன்ம விடுதலை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அலைவரிசை உங்களை பின்தொடரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நிறைய பேருடைய செயல் வடிவத்தில் பார்த்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக பார்த்துக்கணும். यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्र
यत्रैव यत्रैव शिरोमदीयं तत्रैव तत्रैव पदद्वयं ते यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्रैव यत्रैव शिरोमदीयं तत्रैव तत्रैव पदद्वयं ते सा सरि सा सनि सा रि सा सनि सा रि सनि सरि सनि सरि दरि रि 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 सा सनि सा रि रि सा सनि सा रि रि सा सनि रि सनि सा सनि गा रि सरि सनि रि सगा गा 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 मम ग रि ग मम ग रि ग मम ग रि ग मम ग मम ग मम ग ग रि रि सरि सरि रि 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 सा सा सरि गरि ग म ग म द म म ग म ग म ग म ग म ग म ग रि गरि 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 सा सा म म ग ग ग ग म म ग ग म द नि गमदनि सा नि रि द सा द द द द द नि रि 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 नि नि द द द सा द सा नि रि 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 नि द द द द म म म म ग ग ग ग रि 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 सा 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 ग ग ग सा म म म ग ग रि रि सा 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 म म म सा म